அவர்கள் சென்னை ஓட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் கோதண்டபாணியின் மகள் 10 வயது மகள் பிரதிஷாவுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டதற்காக சென்னை எழும்பூர் மருத்துவமனையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த புகார் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் டிஜிபி அலுவலகம் மற்றும் மருத்துவமனையிலும் புகார் அளித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மகளின் 2 கால்களும் மீண்டும் செயலிழந்த சூழ்நிலையில் அவருக்கு மீண்டும் அங்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட சூழ்நிலையில் தலைமை காவலர் கோதண்டபாணி தலைமைச் செயலகத்துக்கு நேரடியாக சென்று புகார் அளிப்பதற்காக மகருடன் சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு காவல்துறையினர் அவரை அப்புறப்படுத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை ஒட்டேரி தலைமை காவலத்தில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளின் மகளுக்கு தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கு உரிய நீதி கிடைக்காத காரணத்தினால் அவர் போராட மனு கொடுக்க வந்தபோது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு அந்த இடத்திலிருந்து அவர் அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை ஒட்டேரி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வரும் கோதண்டபாணியின் மகள் பிரதிஷா உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டு அவருக்கு அளிக்க தவறான சிகிச்சையால் 2 கால்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் டிஜிபி அலுவலகம், தலைமைச் செயலகம், எழும்பூர் அரசு மருத்துவமனை ஆகியவற்றில் புகார் அளித்தும் இதுவரை உரிய நடவடிக்கை இழப்பீடு எடுக்கப்படவில்லை என்று புகார் எழுந்தது. அது தமிழகம் முழுவதும் சர்ச்சைக்குள்ளானது. தற்போது அவர் அளிக்கக்கூடிய அந்த பேட்டியை இப்போது நாம் காணலாம். அவருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு தொடர்பாக தலைமை காவலர் கோதண்டபாணி அளிக்கக்கூடிய அந்த பேட்டியை இப்போது நாம் காணலாம். போர்டு எதுவும் தரல சார். அதுக்குள்ள இது வாங்கி எனக்கு இது ஒரே என் குழந்தைக்கு பட்டியலிட குழந்தைனால எனக்கு துரோகம் பண்றாங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். காவல்துறையை சேர்த்து துரோகம் பண்றாங்க. டிசி புளியந்தோப், ஏசி புளியந்தோப், இன்ஸ்பெக்டர் பெரியமேடு 3 பேரும் என் குழந்தைக்கு தப்பான அறிக்கை கொடுத்துருக்காங்க. போர்டு எதுவும் தரல சார். அதுக்குள்ள இது வாங்கி எனக்கு இது ஒரே என் குழந்தைக்கு பட்டியலிட குழந்தைனால எனக்கு துரோகம் பண்றாங்க. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். காவல்துறையை சேர்த்து துரோகம் பண்றாங்க. டிசி புளியந்தோப், ஏசி புளியந்தோப், இன்ஸ்பெக்டர் பெரியமேடு 3 பேரும் என் குழந்தைக்கு தப்பான அறிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த போராட்டத்தில் அவர் ஈடுபட்டு வருகிறார் என்றும் இதனால் அவர் மீது கைது நடவடிக்கைகள் மற்றும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுப்பதற்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு அங்கு கோதண்ட தலைமை காவலரின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து அங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி. நேயர்களே, தலைமை காவலரின் மகளுக்கு தவறான சிகிச்சை அளித்தது தொடர்பாக தலைமை காவலர் தலைமைச் செயலகத்திற்கு முன்பாக தற்போது நீதி கேட்ட நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து விரிவான தகவலை பின்வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம்.